ஹே காய்ஸ் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அனிஸ்டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபேன்லி அப்படிங்கிற ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ லான்ச் ஈவெண்ட்டுக்கு எஸ்கே வர வந்திருந்தாரு. ஸோ இந்த ஆப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ண கேட்கும். ஸோ செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க ஜி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி எல்லாமே ஷோ ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக தேவையான இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம், அதாவது சைன் அப் பண்ணிக்கலாம். ஓகேவா? சைன் அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஆப்போட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் 3 ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. என்டர்டைன்மெண்ட், ஸ்போர்ட்ஸு, அதுக்கப்புறமா வந்து வெல்பீயிங் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் ஒரு கேட்டகரி சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் கேட்டகரி நான் இப்போ சூஸ் பண்ணிக்கிறேன். உள்ளே போனது பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆக்டர்ஸோட ஃபோட்டோ இருக்குது, நேம் இருக்குது. ஓகேவா? எஸ்கே அண்ட் சூரி. ஸோ எஸ்கேவோட ஃபோட்டோ நம்ம இப்போ டேப் பண்ணிக்கலாம். ஓகே, டேப் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை பேக் போயிருங்க, ஆன் பண்ண வேண்டாம். இப்போது எஸ்கேயோட ஃபேன் கிளப் பேஜுக்குள்ளே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபேன் கிளப் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து குரூப்பாகவும் யூஸ் பண்ணுவாங்க, ஐடியாவும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ் அண்டு ட்ரெண்டிங் அப்டேட்டு, அதுக்கப்புறமா எஸ்கேயோட நியூ போஸ்ட், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துக்க முடியும். ஸோ வேணும் அப்படின்னா அந்த பேஜை வந்து நீங்கள் போய் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? பேக் வந்தோம் அப்படின்னா எகைன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போது சூர்யா வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சூரியோட ஃபேன் கிளப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் வந்து ஏகப்பட்ட குரூப்ஸ் இருக்குது, ஐடி இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் அப்டேட் அண்ட் இம்பார்ட்டன்ட் நியூ அப்டேட் எல்லாமே அப்டேட் பண்ணுவாங்க. நம்ம போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸை பார்க்க போகிறோம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஓகேவா? பேக் போயிட்டு ஒரு எஸ்எம்எஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யாராச்சும் டெக்ஸ்ட் மெசேஜ் ஒரு சேட் பண்ணாங்க அப்படின்னா அந்த சேட் எல்லாமே இந்த பேஜில் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மேலே வந்து ஏன்னு கொடுத்துருப்பாங்க, அதாவது உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ரொஃபைல் பேஜ் வந்துடும். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ செட் பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாலோவர்ஸ், போஸ்ட்டு, மற்ற டீட்டெயில்ஸ் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பேஜ் மாதிரி எல்லாமே இருக்கும். மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ், டேகிங், மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஓகே, செக் பண்ணிட்டு பேக் போயிருங்க. பேக் போயிட்டு அதுக்கப்புறமா கீழே வரலாம். கீழே பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் ஹோம் பேஜ், செகண்டில் சர்ச் ஐக்கான். இதில் வந்து நம்ம ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்டிங் விஷயங்கள் எல்லாமே சர்ச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஆப்பில் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் மாதிரியே போஸ்ட்டு, ரீல்ஸ், மற்ற விஷயங்கள் எல்லாமே பண்ணலாம், லைவ் பண்ணலாம், எல்லாமே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப். ஓகேவா? ஸோ இந்த குரூப்பில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் கேட்டகரியா, இல்லைனா வெல்பீயிங்கா, ஸோ ஸ்போர்ட்ஸா, ஸோ நீங்கள் எல்லாச்சும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அந்த குரூப்ஸ் எல்லாமே இங்கே வரும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வெல்பீயிங்கை இப்போ சூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரே ஒரு குரூப் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்து அப்டேட் இதெல்லாம் தெரிஞ்சிக்கலாம். ஓகேவா? முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆப்பை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது, அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டும் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி ஃபிசிக்கல் வீடியோவாகவே நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். இல்லை அப்படின்னா நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டாகவே நான் பண்ணி காமிக்கின்றேன். ஓகேவா? அதுக்கு முடியலை. ஸோ அதனால தான். ஓகேவா? ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்பில் வந்து அது மட்டும் இல்லை, இப்போ வந்து கம்மியான ஆடியன்ஸாக இருக்காங்க. வெறும் 5000 பேர் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. போக போக நிறைய ஆடியன்ஸ் வருவாங்க, நிறைய கிரியேட்டர்ஸும் வருவாங்க. ஓகேவா? ஸோ வீடியோ யூஸ் பண்ணிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள்.